என் அன்பு செல்லமே, என்னுடைய தங்கமே, வாழ்க்கையில் ஒவ்வொருவனுக்கு ஒவ்வொரு ஆசைகள் இருக்கும். சொல்லப்போனால் ஒருவனுக்கு அவன் வாழ்க்கையில் அடுத்தடுத்த கட்டத்திற்கு போக வேண்டும் என்ற ஆசை இருக்கும். ஒருவனுக்கு ஆடம்பரமான வாழ்க்கை வாழ வேண்டும் என்ற ஆசை இருக்கும். ஒரு சிலருக்கு குடும்பத்தை காக்க வேண்டும் என்ற ஆசை. ஒருவனுக்கு எனக்கு எதுவுமே வேண்டாம், என்னுடைய கூட இருப்பவர்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்ற ஆசை. இது நிறைய ஆசைகள் இருக்கிறது. இதில் முக்கியமான ஆசை உனக்கு எது தெரியுமா? நான் நல்லா இல்லாட்டியும் பரவாயில்ல, என்னுடைய குடும்பத்தில் இருப்பவர்கள் எல்லாம் நன்றாக இருக்க வேண்டும், அவர்களுக்கு தேவையானது கிடைக்க வேண்டும், அவர்களுடைய வாழ்க்கையில் எல்லா விஷயத்தையும் பெற வேண்டும். தான் பெறாத இன்பத்தை தன்னுடைய பிள்ளைகள், தன் கணவன், அம்மா, அப்பா இது போன்ற அனைவருமே பெற வேண்டும் என்று வேண்டுவாய் நீ. சில சமயம் எப்பொழுதும் என்னிடம் ஒன்றே ஒன்று சொல்வாய், இதுவரைக்கும் நான் ஆசைப்பட்டது எதுவுமே கிடைக்கவில்லை சாயி, ஆனால் என்னுடைய குடும்பத்தில் இருப்பவர்கள் ஆசைப்பட்டு கேட்பதை நீங்கள் தாருங்கள், எனக்கு தராததை கூட என் குடும்பத்திற்கு தாருங்கள், நான் நன்றாக இருக்க வேண்டும் என்று நீங்கள் ஆசைப்படுகிறீர்கள், ஆனால் நான் ஆசைப்படுவது என்னுடைய குடும்பம் நன்றாக இருக்க வேண்டும் என்பதை என்று நீ என்னிடம் சொல்வாய். தங்கமே, உன்னுடைய ஆசைகள், உன்னுடைய கனவுகள் அனைத்தையும் நான் நன்றாகவே அறிவேன். நீ எதையும் எனக்கு சொல்லித்தான் தெரிய வேண்டும் என்ற அவசியமில்லை, சரியா? எனக்கு எல்லாமே தெரியும். உன்னுடைய வாழ்க்கையில் எது உனக்கு தேவை, எந்தெந்த விஷயம் உனக்கு தேவையில்லை என்பது. உனக்கு இப்பொழுது தேவையானது உன் குடும்பம் நன்றாக இருக்க வேண்டும், அது மட்டும்தான். உன்னுடைய குடும்பம் நன்றாக இருக்க வேண்டும் என்பதுதான் ஆசை. கண்டிப்பாக என்னுடைய பிள்ளை எனக்கு சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று நான் ஆசைப்படுவது போல நீயும் உன்னுடைய குடும்பம் நல்லபடியாக இருக்க வேண்டும், அவர்களுக்கு பிடித்தது கிடைக்க வேண்டும் என்று நினைப்பது சரிதானே தங்கமே? இதில் எந்த தவறுமே இல்லையே. நீ என்னை போலவே என்னுடைய தங்கம் எப்பொழுதும் சுயநலமாகவே யோசிக்காது, தன்னுடைய குடும்பம் எப்பொழுதும் நன்றாக இருக்க வேண்டும் என்று மட்டும்தான் யோசிக்கும். உனக்கு எல்லாமே சகலங்களும் உனக்கு கிடைக்கும்படி உன்னுடைய குடும்பத்தில் இருப்பவர்கள் அனைவருமே உனக்கு பிடித்தது மாதிரியும் உன்னை புரிந்து உன்னுடைய வாழ்க்கையை அவர்கள் நல்லபடியாக வாழ வைக்கும் படியும் எல்லா விஷயமே. உனக்கு எதெல்லாம் குறையாக இருக்கிறதோ எல்லா விஷயங்களும் உன் வாழ்க்கையில் இனி அசுர வேகத்தில் நடக்கும். உன்னுடைய குடும்பத்தில் இருப்பவர்கள் உன்னை புரிந்து கொள்ளவில்லை என்றால் அவர்கள் புரிந்து கொள்வார்கள். உன் குடும்பத்தில் இருப்பவர்களுக்கு ஏதாவது வாழ்க்கையில் தடையாக இருந்தால் அதுவும் நிச்சயமாக என்னுடைய வாழ்க்கையில் எனக்கு நீ என்னென்னலாம் செய்கிறாய் சொல் பார்க்கலாம். வியாழக்கிழமை வந்தால் பூஜை செய்வது, பால் அபிஷேகம் செய்வது, தேன் அபிஷேகம் செய்வது, எல்லா விஷயங்களும் எனக்கு பிடித்த பூ வைப்பது, 9 வார விரதம் இருப்பது, இது போன்ற நிறைய விஷயங்களை எனக்காக செய்கிறாய். எதற்காக செய்கிறாய்? உன் குடும்பம் நன்றாக இருக்க வேண்டும், உன் தொழில் வளர வேண்டும், உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு பிடித்தது, உன் குடும்பத்தில் இருப்பவர்களுக்கு பிடித்தது எல்லாமே நல்லதாகவே நடக்க வேண்டும் என்றுதானே நீ ஆசைப்படுகிறாய். அதுபோல நானும் உன்னுடைய வாழ்க்கையில் எல்லாம் நல்லதாக நடக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். என்னுடைய தங்கமான பிள்ளையே, வாழ்வில் ஏதாவது பிரச்சனை இருந்தால் அதை இன்றோடு மறந்துவிடு. உன்னுடைய வாழ்க்கையில் இனிமேல் கிடைக்கப் போகும் ஒவ்வொரு விஷயங்களுமே இன்பமான விஷயங்களாக இருக்கும். இன்பமான விஷயங்கள் என்றால் என்ன? உன் குடும்பத்திற்கு சம்பந்தமானது. உன்னுடைய பிள்ளைகள் ஆனவர்கள் நன்றாக படித்து நன்றாக இருப்பார்கள். உன் குடும்பத்தில் இருக்கும் யாருக்கும் எந்த ஒரு குறையும் இல்லாமல், அவர்கள் உடம்புக்கும் எந்த குறையும் இல்லாமல், அவர்கள் மனதிலும் எந்த ஒரு சலசலப்பும் இல்லாமல் எப்பொழுதுமே நல்லபடியாகவே அவர்கள் இருப்பார்கள். எந்த ஒரு விஷயத்தையும் நினைத்து குழம்பிக் கொள்ளவோ தவித்து தடுமாறி நிற்க வேண்டிய அவசியமானது இனிமேல் உன்னுடைய வாழ்க்கையில் வராது. எல்லா நேரமும் நீ ஒன்றே ஒன்று யோசிப்பாய், ஏதாவது நடக்குமோ, வாழ்க்கையில் நல்லதாகவே போய்கொண்டே இருக்கிறது, ஏதாவது நடுப்பற வந்து ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து விடுமோ என்றெல்லாம் நீ நினைப்பாய். ஆனால் இதற்குமே அது போல ஒரு விஷயமும் உன் வாழ்க்கையில் நடக்காது. தடுமாறி உன்னுடைய குடும்பத்தில் இருக்கும் யாருமே தடுமாறி நிற்க மாட்டார்கள். இனிமேல் யாரும் உன்னுடைய வாழ்க்கையில் குறுக்கே போந்து நீ செய்யும் விஷயத்தில் எந்த ஒரு தடையும் தடுமாற்றத்தையும் ஏற்படுத்த மாட்டார்கள். அன்பாகவும் உன்னிடம் எல்லா விஷயத்தையுமே அன்போடு சொல்வார்கள். நீயே
பார்ப்பார், இவ்வளவு மாற்றங்களா? நம்மிடம் கோபத்தோடு எரிந்து எரிந்து பேசியவர்கள் எல்லாம் இவ்வளவு அமைதியாக நம்மிடம் சாந்தமாக பேசுகிறார்களே என்று நீயே பார்த்து வியக்கும் வகையில் உன்னுடைய வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் இருக்கும். உன்னுடைய துணை உன்னை புரிந்து கொள்ளாமல் இருக்கிறது, அந்த துணை உன்னை புரிந்து கொள்ளும். வாழ்வில் நிறைய மாற்றங்கள் உனக்காக காத்து கொண்டிருக்கிறது. சொல்லிக்கொண்டே போகலாம். அந்த அளவுக்கு உன்னுடைய வாழ்க்கையில் திருப்தியான நிறைய விஷயங்கள் இருக்கிறது. காலம் முழுவதும் இந்த சாயாகிய நான் ஒவ்வொரு கட்டத்திலும் ஒவ்வொரு விஷயத்தையும் மாற்றுவேன். எந்த விஷயத்தையும் மாற்றாமல் உன்னை ஒரு வளையத்திற்குள் மாட்டி வைத்துக்கொண்டு உன்னை ஒரு தேவையில்லாமல் எந்த ஒரு விஷயத்திலும் தவிக்கவே விடமாட்டேன். இனிமேல் உன் வாழ்க்கையில் நீ தேடும் ஒவ்வொன்றும் உனக்கு சரியான சந்தர்ப்பத்தில் கிடைக்கும். இனிமேல் உன்னுடைய வாழ்க்கையில் நீயாக எதையும் தேட வேண்டாம். இனிமேல் உன் வாழ்க்கையில் எல்லாமே உன்னை தேடி ஓடி வரும். புரிகிறதா? அமோகமான எதிர்காலமும் அமோகமான நல்ல விஷயங்களும் உன் வாழ்க்கையில் கிடைக்கும். போராடிய காலங்கள் அனைத்தும் போதும். இனிமேல் போராட்டத்திற்கே நீ சவால் விடலாம். நீ என்ன அவ்வளவு தூரம் என்னை சாதாரணமான ஆள் என்று நினைத்தாயா? நான் எல்லா விஷயத்தையும் தாண்டி போராடி வந்து விடுவேன் என்று நீயே தைரியமாக சவால் விடலாம். அந்த அளவுக்கு உன்னுடைய வாழ்க்கையில் அற்புதங்களும் யோகங்களும் உன்னுடைய வாழ்க்கையில் உன்னுடைய வாழ்க்கையை தேடி வரப்போகிறது. அதான் சொன்னேனே, இதற்கு முன்பெல்லாம் எல்லா விஷயத்தையும் தேடி நீ போனாய். இனிமேல் அனைத்து சந்தோஷங்களும் உன்னை தேடி ஓடி வரும். பிள்ளைகளானவர்கள் நல்லபடியாக இருப்பார்கள். உன்னுடைய துணை, உன்னுடைய குடும்பம், உன்னுடைய தொழில், இனிமேல் எல்லாமே எந்த விஷயமுமே இது இல்லை அது இல்லை என்று இருக்காது. எல்லாமே உனக்கு பிடித்ததாகவும் உன் வாழ்க்கைக்கு ஏற்றதாகவும் என கிடைக்கும். இது நான் உனக்கு இந்த நேரத்தில் கொடுக்கும் சத்தியமாகும். இந்த வார்த்தையிலிருந்து ஒரு துளி கூட நான் எந்த ஒரு இடத்திலும் பிசகாமல் ஒவ்வொரு விஷயமும் சரியான நேரத்தில் சரியான சந்தர்ப்பம் வரும்போது செய்து கொடுப்பேன். இது எதுவுமே செய்ய மாட்டேன் என்று சொல்லவும் மாட்டேன். இது வெறும் ஆறுதலான வார்த்தையும் கிடையாது. இது முழுக்க முழுக்க உன் வாழ்க்கையில் நடக்கப் போகும் ஒரு நல்ல விஷயம். உன்னுடைய வாழ்க்கையில் நீ எதிர்பார்த்த சந்தோஷம். புரிகிறதா? அமோகமான வாழ்க்கையை எதிர்பார்த்து கொண்டு இருந்த உனக்கு இனிமேல் ஒவ்வொரு நிமிஷமும் இன்பமான வாழ்க்கை மட்டும்தான் இருக்கும். துன்பங்கள் என்ற பேச்சுக்கு இடமே இனிமேல் கிடையாது. இன்பங்களை சுமக்க வேண்டிய வயதில் நிறைய துன்பங்களை சுமந்து விட்டாய். இதற்கு மேல் நீ சந்திக்க போகும் ஒவ்வொரு விஷயங்களும் உன்னுடைய வாழ்க்கையை நீயே எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு நல்ல விஷயங்களாக மாற்றும். தனிமையிலேயே வாடிக்கொண்டே இருக்காது. இனிமேல் எல்லாம் உன் வாழ்க்கையில் சுபிக்ஷமாகவும் நீ தேடியது அனைத்தும் உனக்கு கிடைக்கும். எல்லாம் இனி நல்லதே நடக்கும். காலம் முழுவதும் உனக்கான நல்ல நல்ல விஷயங்களை இனிமேல் நான் பார்த்து 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 செய்ய ஆரம்பிக்க போகிறேன். இதற்கு முன்பு உனக்கான சோதனைகளை கொடுத்தேன். இனி உன் வாழ்க்கையில் நான் உனக்கு சாதனைகளை மட்டும்தான் கொடுப்பேன். சாதி. உன்னுடைய வாழ்க்கையில் நிறைய விஷயங்களை சாதிக்க வேண்டும். நீ ஒவ்வொரு கட்டத்திலும் இனிமேல் இன்பத்தை மட்டுமே பார்க்கும் அளவுக்கான நிறைய மாற்றங்களை உனக்குள் நான் ஏற்படுத்துவேன். இதற்கு முன்பெல்லாம் நீ எப்படி இருந்தாய்? சோகமாகவே இருந்தாய். எல்லா காரியமும் தோற்று போய் கொண்டிருந்தது. ஆனால் இனிமேல் உன்னுடைய வாழ்க்கையில் சந்தோஷம் சந்தோஷம் சந்தோஷம். நீயும் சந்தோஷமாக இருப்பாய். உன் குடும்பத்தில் இருப்பவர்களும் சந்தோஷமாகவும் திருப்திகரமாகவும் இருப்பார்கள். இதுதான் உண்மை. நம்புங்கள், எல்லாம் நல்லதே தான் நடக்கும். காலம் முழுவதும் இந்த சாய் இருக்கும் வரை உங்களை யாரும் ஒரு பொழுதும் ஒரு நொடியும் அசைத்து பார்க்க முடியாது. சின்ன சின்ன விஷயங்களாக இருந்தாலும் பெரிய விஷயங்களாக இருந்தாலும் எல்லாமே என்னுடைய கட்டுப்பாட்டில் இருப்பதினால் எல்லாம் உனக்கு பிடித்தது போலவே அமோகமாகவே நடக்கும். தைரியமாக இருங்கள். என்னாலும் எப்பொழுதும் இந்த சாயாகிய நான் உங்களுக்கு அருள்மழை பொழிந்து கொண்டே இருப்பேன். எப்பொழுதும் கூடவே இருக்கும் இந்த சாய்நான். ஓம் சாய்ராம்.